அதில் பிசாசு உங்களை தாக்குவான். அதில் நீங்கள் சரிப்படுத்தி உங்கள் லைஃப்பை சரியாக்கணும். ஃபெயிலியர்ஸ், உங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் வந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னு நினைக்கிறத விட்டுட்டு, எனக்கு ஃபெயிலியர் வந்துட்டு அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி செய்யிட்டான் எனக்கு இது நடந்து போச்சுன்னு சொல்லி வாழ்க்கையில் நீங்கள் அடித்தளத்துக்கு போகிறதுக்கு சாத்தான் எப்பவும் உங்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு பந்து மாதிரி இருக்கணும். உங்களை எடுத்து வீசினானா எவ்வளோ வேகமாக வீசுறானோ அவ்வளோ தூரம் உயரத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் அடிப்படுதோ அவ்வளோ தூரம் உயரத்துக்கு போக பழகிட்டீங்கன்னா ஊழியத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் இந்த காற்று போன பந்து மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்கள் காற்று உள்ள பந்தா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினால நீங்கள் முன்னுக்கு போகிறவங்களா வச்சுக்கணுமே தவிர இந்த டிப்ரெஷன், இந்த லோன்லினஸ், ஃபெயிலியர்ஸ்க்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் இடம் கொடுத்து அப்படியே படுத்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஊழியத்தில் வரும்போது இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். ஒருத்தர் அமெரிக்கன் ஃபுட்பாலில் சேர்ந்துட்டான்னா, அமெரிக்கன் ஃபுட்பால் நீங்கள் இப்போ பார்க்குற ஃபுட்பாலில், இப்போ இருக்கிற ஃபுட்பாலில் கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிக்கடி விழும். ஆனால் அமெரிக்கன் ஃபுட்பாலில் ஒருத்தன் ஜாயின் பண்ணிட்டான்னா அர்த்தம் என்ன? அமெரிக்கன் ஃபுட்பால்னு சொல்லுவான், அவன் காலில் விளையாட மாட்டான். அமெரிக்கர்கள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். அவன் காலில் விளையாட மாட்டான். எதில் தான் விளையாடுவான்? கையில் தான் விளையாடுவான். ஒருத்தன் பாலை பிடிச்சா போதும், அங்கே இருக்கிற 10 பேர் வந்து அவனை மிதித்து அவன் மேலே விழுந்து அந்த பந்தை பிடுங்கி வேணும்னா உள்ளே குத்தி எங்கேயாவது அவனை எதையாவது பண்ணுறது தான் பார்ப்பான். அப்போ அமெரிக்கன் ஃபுட்பாலில் ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா அர்த்தம் என்ன? 10 பேர்கிட்ட அடி உத வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அதில் சேரணும். இல்லை என்னை ஒருத்தனும் தொடக்கூடாது, என்னை ஒருத்தனும் ஒன்றும் பேசக்கூடாதுன்னா அதில் போய் நீ செய்யக்கூடாது. ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா 10 பேர் உதைக்கணும், அதுக்கு ரெடியாக இருந்தால் தான் ஊழியத்துக்கு நீ வரணும். இல்லாட்டா ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறது உனக்கு நல்லது. அதில் எப்பவும் நீங்கள் ஆயத்தமாக இருந்துக்கிடுங்க. ஊழியத்தில் வரும்போது இதெல்லாம் சர்வ சாதாரணமானது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டார். அது உபத்திரம் வரும், போராட்டம் வரும். பிரச்சனையே இல்லாமல் ஒரு சபை இருந்தால் இனி அதில் போடுங்கன்னு சில நேரம் நாங்கள் கமிட்டியில் இருக்கும் போது கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அப்படி இல்லாத ஒரு சபை தான் நாங்களே அதுக்கு பாஸ்ட் ஆகிருப்போமாப்பா. அப்படி ஒரு சபை இந்த உலகத்தில் இல்லை. எந்த உலகத்தில் மனுஷன் இருந்தான்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆகையினால உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்டாக் சாத்தான் கொடுக்கும்போது சோர்ந்து போகாதீங்க. அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருங்க. அவன் அதை விட்டு ஓடிடுவான். பிசாசுக்கு நீங்கள் ஏற்று நிற்கணும். அவனுக்கு ஆமா சாமி போடக்கூடாது. அவன் என்னத்தையாவது கொண்டு எதையாவது